Hello everyone, welcome to SSC Destiny. இந்த செஷன் வந்து நம்ம வைஸ்ராய் ஆஃப் இந்தியா பார்க்க போகிறோம் 1858 to 1947. இதெல்லாம் தான் வைஸ்ராய்க்கான ட்ரிக்கு. CJMN, LR, LRD, LEC, C my history, MRI மாதிரி CRI, WL, WM. யார் யாருன்னு சொல்லிடுறேன். C for Canning, E வந்து Elgin 1, J வந்து John Lawrence, M Mayo, N வந்து Northbrook, LRD, LEC சொன்னேன் இல்லையா. இந்த L வந்து லிட்டன், R ரிப்பன், D டஃப்ரின், இன்னொரு L வந்து லான்ஸ் டவுன், எல்கின் 2, இங்கே வந்து எல்கின் 1, இவர் வந்து எல்கின் 2. இந்த லாஸ்ட் சி வந்து கர்சன், ஃபர்ஸ்ட் சி வந்து கேனிங் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் அண்ட் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய்ன்னு சொல்லுவாங்க. அது நான் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். இப்போ அடுத்து லாஸ்ட் ஸ்லைடில் இருக்கக்கூடியது வந்து சி மை ஹிஸ்ட்ரி, CRI, WL, WM. இந்த சி வந்து லார்ட் கர்சன், இந்த கண்டினியூ ஆனதே தான் இங்கே கண்டினியூஸாக கொடுத்துருக்கேன். லார்ட் கர்சன், மின்டோ 2, H ஃபார் ஹர்டிஞ்சு, CRI செம்ஸ்ஃபோர்ட், ஹர்டிஞ்சு 2 வரும் ஓகேவா. சி வந்து செம்ஸ்ஃபோர்ட், ரீடிங், அயர்வின், அப்புறம் வில்லிங்டன், லின்லித்கவ், வவ்வல், மவுண்ட் பேட்டன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லார்ட் கேனிங்கோட இயர் வந்து என்னென்னா 1856 to 62, ஐ மீன் 1858 to 62. அதில் வந்து 1856 to 1858 வரைக்கும் அவர் வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக இருப்பார் லார்ட் கேனிங். அப்புறம் 1858 to 1862 வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா லார்ட் கேனிங்கோட டைம் பீரியட் வந்து 1856 to 1862 வந்து லார்ட் கேனிங். ஓகே, கமிங் டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. லார்ட் கேனிங் 1858 to 1862 லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் அண்ட் ஃபர்ஸ்ட் வைஸ்ராய். டாக்டர் ஆஃப் லேப்ஸை வந்து தூக்குனது யாருன்னா லார்ட் கேனிங். அதை கொண்டு வந்தது யாரு? டாக்டர் ஆஃப் லேப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணது டல்ஹவுசி, டிடி ஞாபகம் வச்சுக்கோங்க, டல்ஹவுசி டாக்டர் ஆஃப் லேப்ஸ். அதை வித்ட்ரூ பண்ணது தான் கேனிங். லார்ட் கேனிங் டைமில் தான் வந்து என்னென்ன நடக்கும்னா இது 1857 ரிவோல்ட் நடக்கும். அப்புறம் 1860 இந்தியன் பீனல் கோடை பாஸ் பண்ணுவாங்க. இந்தியன் பீனல் கோட் 1860 பாஸ் பண்ணது லார்ட் கேனிங் டைமில். அப்புறம் 1858 ஆக்ட், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து கம்ப்ளீட்டாக விச் கேம் டு அன் எண்ட். ஆக்ட் ஆஃப் 1858 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம்ப்ளீட் எண்டுக்கு வந்துடும். அப்புறம் 1857 தான் வந்து BCM, அதாவது பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் 3 யூனிவர்சிட்டிஸை வந்து 1857 எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் நம்ம போன செஷன்லேயே நம்ம பார்த்துட்டோம். பார்க்கலன்னா அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. விச் இஸ் இன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. லார்ட் எல்கின் 1, AD 1862. அதில் வந்து வஹாபி மூமெண்ட் நடக்கும். லார்ட் எல்கின் டைமில் வஹாபி மூமெண்ட் நடக்கும் 1862. லார்ட் ஜான் லாரன்ஸ் தான் வந்து கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், ஓகேவா, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் 3 இடத்துலையுமே வந்து ஹைகோர்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் 1865. ஜான் லாரன்ஸ். டெலகிராஃபிக் கம்யூனிகேஷனை வந்து யூரோப்பில் ஓப்பன் பண்ணது யாருன்னா சர் ஜான் லாரன்ஸ். அப்புறமேட்டு இந்தியாவில் வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவார். இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணது யாருன்னா சர் ஜான் லாரன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் லார்ட் மயோவோட இயர் வந்து என்னென்னா 1869 to 72. லார்ட் மயோ 1869 to 72. இவர் தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவார் இன் தி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில். அப்புறம் 1871 சென்சஸ் எடுத்தது வந்து யாருன்னா லார்ட் மயோ. ஃபினான்ஷியல் டீசென்ட்ரலைசேஷன் இந்தியா ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரி அண்ட் காமர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணது லார்ட் மயோ. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரி அண்ட் காமர்ஸ் ஃபஸ்ட்டு டைம் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சென்சஸ் 1871 எடுத்தது வந்து லார்ட் மயோ. ராஜ்காட் காலேஜ் கத்தியவாரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அஜ்மரில் வந்து மயோ காலேஜ் ஃபார் இந்தியன் பிரின்சஸ்க்காக கட்டுவார் யார்? லார்ட் மயோ. He is the only viceroy to be murdered in office by a Pathan convict in Andamans in 1872. லார்ட் மயோவை தான் வந்து பதான் கன்விக்ட் வந்து அந்தமான்ல ஆஃபீஸ்குள்ளாரே போய் கொன்றுவாங்க மயோவை. He is the only viceroy to be murdered in office by a Pathan convict in the Andamans in 1872. அந்தமான்ஸில் வந்து பதான் கன்விக்ட் வந்து கொன்றுவாங்க யார்? லார்ட் மயோவை. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, கமிங் டு நார்த்ப்ரூக். லார்ட் நார்த்ப்ரூக் AD 1872 to 76. இவரோட டைமில் வந்து பஞ்சாபில் குக்கா ரெபெலியன் நடக்கும். அப்புறம் பீகார் ஃபெமைன். அடுத்த ஸ்லைடு. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன ட்ரிக்கு நான் சொல்லியிருந்தேன். LRD, LEC. எல் வந்து லிட்டன், ரிப்பன்,
Dufferin, Lansdowne, Elgin to Curzon. LRDLEC. லிட்டன் லார்ட் லிட்டனோட டைம் பீரியட் வந்து 1876 to 80. இவரை தான் வந்து வைஸ்ராய் ஆஃப் ரிவர்ஸ் கேரக்டர் யாருன்னா லார்ட் லிட்டன். வைஸ்ராய் ஆஃப் ரிவர்ஸ் கேரக்டர் லார்ட் லிட்டன். என்னென்னு சொல்லுவாங்கன்னா ராயல் டைட்டில் ஆக்ட் ஆஃப் 1856 அண்ட் தி அசம்ஷன் டைட்டில் எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா பை குவீன் விக்டோரியா. இதெல்லாம் வந்து யார் கொடுப்பாங்கன்னா லார்ட் லிட்டனுக்கு கொடுப்பாங்க. எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா பை குவீன் விக்டோரியா to Lord Lytton. Royal Titles Act of 1876 and the assumption of the title. Then Delhi Darbar 1877ல நடக்கும். 1877ல டெல்லி தர்பார் நடக்கும். யாரோட டைம் பீரியட்லன்னா லார்ட் லிட்டன் டைம்ல. வெர்னாகுலர் பிரஸ் ஆக்டை வந்து கேகிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. கேகிங் ஆக்ட் ஆஃப் 1878. அப்புறம் ஆர்ம்ஸ் ஆக்ட். ஆர்ம்ஸ் ஆக்ட்னா வந்து இந்தியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து ஆர்ம்ஸ் வச்சிருக்கவங்க, வெப்பன்ஸ் வச்சிருக்கவங்க லைசன்ஸ் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்ம்ஸ் ஆக்ட் 1878 ஆர்ம்ஸ் ஆக்ட். இதெல்லாம் யார் டைமில் கொண்டு வந்தாங்கன்னா லார்ட் லிட்டன் டைமில். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா வைஸ்ராய் ஆஃப் த ரிவர்ஸ் கேரக்டர் லார்ட் லிட்டன். AD 1876 to 1880. ராயல் டைட்டில் ஆக்ட் ஆஃப் 1876. அப்புறம் அசம்ஷன் டைட்டில் எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்தது வந்து பை குவீன் விக்டோரியா. டெல்லி தர்பார் 1877 வந்து நடக்கும். வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட். வெர்னாகுலர் பிரஸ் ஆக்டை கேகிங் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஆர்ம்ஸ் ஆக்ட் 1878. இது ரெண்டுமே இதெல்லாம் நடக்கும். ஸோ ராயல்ஸ் டைட்டில் ஆக்ட் 1876. கமிங் டு நெக்ஸ்ட் லார்டு ரிப்பன். லார்ட் ரிப்பன் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆக்ட் 1881 கொண்டு வருவார் லார்டு ரிப்பன். அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் லேபர். அப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் 1882ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா லார்டு ரிப்பன். லார்டு ரிப்பன் தான் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ அதனால தான் வந்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் யாரு, ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் இன் இந்தியா லார்ட் ரிப்பன். வெர்னாகுலர் பிரஸ் ஆக்டை கேன்சல் பண்ணிடுவார் லார்ட் ரிப்பன். வெர்னாகுலர் பிரஸ் ஆக்டை கொண்டு வந்தது யாரு, லார்ட் லிட்டன். அதை கேன்சல் பண்ணது லார்டு ரிப்பன். ரிப்பீல் பண்ணிடுவார். தென் ஃபினான்சஸ் எல்லாமே டிவைட் பண்ணிடுவார் ஃபார் த சென்டர்ஸ். எஜுகேஷன் கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் அண்டர் சர் வில்லியம் ஹண்டர் 1882 டு இம்ப்ரூவ் பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன். லார்டு ரிப்பன் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சர் வில்லியம் ஹண்டரை வந்து 1882ல வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி 1883 வந்து நடக்கும். இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி 1883 எனேபிள் இந்தியன் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ் டு ட்ரை யூரோப்பியன் கிரிமினல்ஸ். அதாவது லார்ட் ரிப்பன் டைமில் என்னென்ன பாயிண்ட்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆக்ட் 1881. தென் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் 1882ல. ஸோ ஹி இஸ் கால்டு தி ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ். வெர்னாகுலர் பிரஸ் ஆக்டை கேன்சல் பண்ணிடுவார். ஃபினான்சஸை டிவைட் பண்ணுவார் ஃபார் த சென்டர். அப்புறம் பிரைமரி அண்ட் செகண்டரி எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சர் வில்லியம் ஹண்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார் ஆஸ் அன் எஜுகேஷன் கமிஷன். அப்புறம் இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி வந்து 1883ல எனேபிள் பண்ணுவார். இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி 1883 கொண்டு வந்தது வந்து யாருன்னா லார்டு ரிப்பன். லார்டு டஃப்ரின். இயர் வந்து பார்த்துக்கோங்க 1884 to 88. லார்டு டஃப்ரின் டைமில் தான் வந்து தேர்ட் பர்மீஸ் வார் நடக்கும். தேர்ட் பர்மீஸ் வார் இயர் பார்த்துக்கோங்க 1885 to 86 தான் வந்து தேர்ட் பர்மீஸ் வார் நடக்கும். அப்புறம் 1885ல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1885 லார்ட் டஃப்ரின் பீரியட்ல. இந்த அளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் லார்டு லான்ஸ்டவுன் AD 1888 to 94 லார்டு லான்ஸ்டவுன். இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னா ஃபேக்டரி ஆக்ட் ஆஃப் 1891. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆக்ட் வந்து 1881 லார்டு ரிப்பன் டைமில் கொண்டு வந்தாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி ஆக்ட் லார்டு லான்ஸ்டவுன் டைமில் வந்து ஃபேக்டரி ஆக்ட் ஆஃப் 1891 வந்து கொண்டு வருவாங்க. ஃபேக்டரி ஆக்ட் ஆஃப் 1891 படி என்னன்னா வீக்லி ஹாலிடேஸ் இருக்கும். ஒர்க்கிங் ஹார்ஸ் இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் வந்து ஸ்டிப்புலேட்டடாக ஒர்க் பண்ணணும் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறது ஃபேக்டரி ஆக்ட் ஆஃப் 1891 கொண்டு வந்தது வந்து யாருன்னா லார்டு லான்ஸ்டவுன். லான்ஸ்டவுனோட டைம் பீரியட் வந்து 1888 to 94. அப்புறம் சிவில் சர்வீசஸை வந்து மூணா டிவைட் பண்ணிடுவார். இம்பீரியல், ப்ரொவின்ஷியல் அண்ட் சபார்டினேட் சர்வீசஸ்ன்னு டிவைட் பண்ணது லார்டு லான்ஸ்டவுன். இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் ஆஃப் 1892. அப்புறம் டியூரண்ட் கமிஷனை வந்து டிஃபைன் பண்ணுவார் பிட்வீன் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான். இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் அந்த லைன் இருக்கு இல்லையா, பார்டர் லைன், டியூரண்ட் லைன். அந்த லைனை வந்து டிஃபைன் பண்ணது வந்து லார்டு லான்ஸ்டவுன் பை டியூரண்ட் கமிஷன் 1893. இதெல்லாம் பண்ணது வந்து லார்டு லான்ஸ்டவுன்.
அடுத்து கம்மிங் டு லார்ட் எல்கின் 2ல பார்த்தோம்னா டைம் பீரியட் வந்து 1894 to 99. சதர்ன் அப்ரைசிங்ஸ் ஆஃப் 1899 அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா கிரேட் ஃபெமைன் நடந்திருக்கும். 96 to 97 வந்து கிரேட் ஃபெமைன் நடந்திருக்கும். அப்புறம் அந்த ஃபெமைனுக்காக வந்து ஒரு லியால் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. லார்ட் எல்கின் 2 ஓகேவா, லியால் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆன் ஃபெமைன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். லார்ட் எல்கின் 2 டைமில் வந்து கிரேட் ஃபெமைன் நடக்கும். அதுக்கு போடப்பட்ட கமிஷன் லியால் கமிஷன். அந்த ஃபெமைன் வந்து எப்போ நடக்கும்னா 1896 to 97. கம்மிங் டு லார்ட் கர்சன் 1899 to 1905 ஒரு கமிஷனை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அண்டர் சர் தாமஸ் ரலீக். கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் அண்டர் தாமஸ் ரலீக் இன் 1902. அப்புறம் இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 1904 வந்து பாஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட் 1904. தஸ் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் திஸ் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் ப்ரிசர்வேஷன் ஆக்ட். This archaeological survey of India was established under Lord Curzon. Important என்னன்னா partition of Bengal 1905 நடக்கும் under Lord Curzon வைஸ்ராயா இருந்தப்ப. வைஸ்ராய் டைம் பீரியட் பார்த்துக்கோங்க 1899 to 1905. ஸோ பெங்கால் பார்ட்டிஷன் 1905. அக்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பூசா அப்படிங்கிற இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் லார்ட் கர்சன். தென் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட், லார்ட் மின்டோ வந்து லார்ட் மின்டோ 2 டைமில் தான் பார்த்துக்கோங்க 1905 to 10. லார்ட் மின்டோ 1905 to 10 ஒரு 5 years. ஸ்வதேஷி மூமெண்ட் 1905 to 08. முஸ்லீம் லீக் 1906. சூரத் செஷன் அண்ட் காங்கிரஸ் ஸ்பிளிட் 1907. மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் 1909. லார்ட் ஹர்டிஞ்ச் 1910 to 16. லார்ட் ஹர்டிஞ்ச் 2 டைமில் தான் வந்து என்ன நடக்கும்னா கேபிட்டலை வந்து கல்கட்டாலேருந்து டெல்லிக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுவார் 1911. அப்புறம் டெல்லி தர்பார் 1911. பெங்கால் பார்ட்டிஷனை வந்து கேன்சல் பண்ணிடுவார். பெங்கால் பார்ட்டிஷன் வந்து எப்போ நடக்கும்னா 1905 நடக்கும் பெங்கால் பார்ட்டிஷன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பெங்கால் பார்ட்டிஷன் வந்து லார்டு கர்சன் டைமில் 1905 நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து கேன்சல் பண்ணது வந்து லார்டு ஹர்டிஞ்ச் டைமில், லார்டு ஹர்டிஞ்ச் பீரியடில். ஸோ பெங்கால் பார்ட்டிஷனை கேன்சல் பண்ணது லார்டு ஹர்டிஞ்ச். லார்டு ஹர்டிஞ்ச் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கேபிட்டலை வந்து கல்கட்டாலேருந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணுவார் 1911 பை லார்டு ஹர்டிஞ்ச். ஹிந்து மகாசபா கரெக்டாக, ஹிந்து மகாசபா வந்து 1915 வந்து ஃபவுண்ட் பண்ணது லார்டு ஹர்டிஞ்ச். பை பண்டிட் மதன் மோகன் மால்வியா தான் ஃபவுண்ட் பண்ணுவார் 1915. யார் வைஸ்ராயா இருந்தப்பனா லார்டு ஹர்டிஞ்ச் பீரியடில் 1915 பண்டிட் மதன் மோகன் மால்வியா ஃபவுண்டட் ஹிந்து மகாசபா. திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்புறம் லார்டு செம்ஸ்ஃபோர்டுக்கு வந்துடுவோம். லார்டு செம்ஸ்ஃபோர்டோட டைம் பீரியட் பார்த்துக்கோங்க 1916 to 21. இன் 1916 to 21 லார்டு செம்ஸ்ஃபோர்ட் வைஸ்ராயா இருந்தப்போ தான் காந்தி வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆவார் 1915. வந்ததுமே 1916 வந்து சபர்மதி ஆசிரம ஃபவுண்ட் பண்ணுவார். இதில் என்னன்னா லார்டு செம்ஸ்ஃபோர்டா ஓகே சபர்மதி ஆசிரம ஃபவுண்ட் பண்ணுவார் 1916. அப்புறம் அகமதாபாத் சத்தியாகிரகா, சாம்பரன் சத்தியாகிரகா, கேடா சத்தியாகிரகா இதெல்லாம் 1918 நடக்கும். ஆகஸ்ட் டிக்ளரேஷன் 1917 பை மான்டெக், அதான் மான்டெக் செம்ஸ்ஃபோர்டுன்னு சொல்லுவாங்க. இதனால என்னன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாமே வந்து 1919 ப்ரொசீட் ஆகும். ஆகஸ்ட் டிக்ளரேஷன் சொன்ன ஞாபகம் வச்சுக்கூட பாயிண்ட் என்னன்னா ஆகஸ்ட் டிக்ளரேஷன் வந்து 1917 நடக்கும். யார் வைஸ்ராயா இருந்தப்பனா லார்டு செம்ஸ்ஃபோர்டு வைஸ்ராயா இருந்தப்ப. இதெல்லாமே லார்டு செம்ஸ்ஃபோர்டு வைஸ்ராயா இருந்தப்ப நடந்தது. ரவுலட் ஆக்ட் மார்ச் 1919. அப்புறம் ஜாலியன் வாலாபாக் மசாக்ரே 13th April 1919 நடக்கும் இல்லையா. தென் கிலாஃபத் மூமெண்ட், கிலாஃபத் கமிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். கிலாஃபத் மூமெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 1919 to 20. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து 1920 to 22. விமென்ஸ் யூனிவர்சிட்டி வந்து பூனாவில் வந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க 1916. இதெல்லாம் தான் வந்து லார்ட் செம்ஸ்ஃபோர்டு டைமில் நடக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து லார்டு ரீடிங்கில் டைமில் வந்து என்ன நடக்கும்னா 1921 to 26 லார்டு ரீடிங் டைமில் வந்து ரவுலட் ஆக்ட் கொண்டு வருவாங்க இல்லையா செம்ஸ்ஃபோர்டு மார்ச் 1919. அதை வந்து லார்டு ரீடிங் கேன்சல் பண்ணுவார், ரிப்பீல் பண்ணுவார். சௌரி சௌரா இன்சிடென்ட் வந்து லார்டு ரீடிங் டைமில் தான் நடக்கும். 1922 சௌரி சௌரா இன்சிடென்ட் நடக்கும். ஆர்எஸ்எஸ் வந்து 1925 ஃபவுண்ட் பண்ணுவாங்க. லார்டு ரீடிங் டைமில் தான் ஆர்எஸ்எஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க. ஆர்எஸ்எஸ் ஃபவுண்டட் இன் 1925.
which suppressed the non-cooperation movement. ஸோ அதனால் ஃபார்ம் ஆனது தான் ஸ்வராஜ்ய பார்ட்டி. மோப்லா ரிபல்லியன் 1921 வந்து லார்டு ரீடிங் டைமில் 1921 தான் வந்து மோப்லா ரிபல்லியன் நடக்கும். கக்கோரி ட்ரெயின் ராபரி வந்து எப்போ நடக்கும்னா 1 ஆகஸ்ட் 1925. 1 ஆகஸ்ட் 1925 தான் வந்து கக்கோரி ட்ரெயின் ராபரி நடக்கும். லார்ட் ரீடிங் டைமில் தான் வந்து கக்கோரி ட்ரெயின் ராபரி நடக்கும். லார்டு ரீடிங் டைமில் கம்யூனல் ரியாட் எங்கெங்கெல்லாம் முல்தான், அம்ரிஸ்டர், டெல்லி இந்த இடத்துலலாம் வந்து 1923 to 25 வரைக்கும் நடக்கும் கம்யூனல் ரியாட்ஸ். தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ட் ஃபார் லார்டு ரீடிங். இப்போ லார்டு அயர்வினுக்கு வந்துடலாம். லார்டு அயர்வினோட டைம் பீரியட் பாருங்கள், 1926 to 31. இது எல்லாம் வந்து லார்டு அயர்வின். இப்போ லார்டு அயர்வினில் வந்து சைமன் கமிஷன் வந்து 1927 வரும். சைமன் கமிஷன் விசிட்டட் இந்தியா இன் 1927, லார்ட் அயர்வின் டைமில் 1927 சைமன் கமிஷன். காங்கிரஸ் பாஸ்ட் த இந்தியன் ரெசல்யூஷன் இன் 1929. தண்டி மார்ச் 12th மார்ச் 1930. அப்புறம் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் 1930 நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930. பூர்ண ஸ்வராஜ் டிக்ளரேஷன் வந்து 1925 நடக்கும். லாகூர் செஷன் ஆஃப் காங்கிரஸ் அதுவும் 1925 தான். இது எல்லாமே வந்து லார்ட் அயர்வின் டைமில் நடக்கும். இப்போ லார்டு வில்லிங்டனில் தான் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931, தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932 வந்து லார்டு வில்லிங்டன் டைமில் நடக்கும். அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து பாஸ் பண்ணுவாங்க. கம்யூனல் அவார்டு 16th ஆகஸ்ட் 1932 வந்து அசைன் சீட்ஸ் டு டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ். காந்திஜி வெண்ட் ஆன் அன் எபிக் ஃபாஸ்ட் டு ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் திஸ் டிவிஷன். இதுக்காக வந்து காந்திஜி வந்து அகெயின்ஸ்டாக வந்து போராடுவார். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா, லார்டு வில்லிங்டன் டைமில் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931, தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்து பாஸ் பண்ணுவாங்க. லார்டு லின்லித் கவ் AD 1936 to 43. காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் எல்லாரும் ரிசைன் பண்ணதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக டெலிவரன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறது வந்து லின்லித் கவ் டைமில் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. பை இந்த டெலிவரன்ஸ் டே எதுக்காக கொண்டாடுறாங்கன்னா, காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் எல்லாருமே வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. அதை கொண்டாடுறது யாருன்னா முஸ்லீம் லீக் 1939 அண்டர் லின்லித் கவ் டைமில். அப்புறம் லாகூர் ரெசல்யூஷன் 23rd March 1940 நடக்கும். ஆஃப் தி முஸ்லீம் லீக் டிமாண்டிங் செப்பரேட் ஸ்டேட் ஃபார் த முஸ்லிம்ஸ். ஸோ லின்லித் கவ் டைமில் என்னென்னலாம் நடக்கும்னா, டெலிவரன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. யார் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, முஸ்லீம் லீக் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. எதுக்காகனா, காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் எல்லாரும் ரிசைன் பண்ணதுக்காக இன் 1939. லாகூர் ரெசல்யூஷன் 23rd March 1940 நடக்கும். டிமாண்டிங் செப்பரேட் ஸ்டேட் ஃபார் த முஸ்லிம்ஸ். அந்த லாகூர் ரெசல்யூஷனில் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா, முஸ்லீம்ஸ்க்கு வந்து செப்பரேட் ரெசல்யூஷன் நடக்கணும். இந்த செஷனை வந்து ப்ரப்பவுண்ட் பண்ணது முகமது அலி ஜின்னா. அவர் வந்து என்ன ஸ்டேட் பண்ணுவார்னா, 2 நேஷன் தியரி அப்படிங்கிறது ஸ்டேட் பண்ணுவார். அப்புறம் வேர்ல்டு வார் 2 வந்து 1939 நடக்கும். அப்போ இருந்த வைஸ்ராய் யார்? லார்டு லின்லித் கவ். 1939 வேர்ல்டு வார் 2 நடக்கும், அவுட் பிரேக் ஆகும். கிரிப்ஸ் மிஷன் 1942, அது வந்து லார்டு லின்லித் கவ் டைமில் தான் நடக்கும். கிரிப்ஸ் மிஷனை. அப்புறம் குவிட் இண்டியா மூமெண்ட் 8th August 1942. குவிட் இண்டியா மூமெண்ட் இந்த டைமில் தான் நடக்கும். லார்டு வெவல் 1943 to 1947. கேபினெட் மிஷன் பிளான் 16th May 1946. கேபினெட் மிஷன் பிளான் வவல் டைமில் தான் கொண்டு வருவாங்க. கேபினெட் மிஷன் பிளான். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வாஸ் ஹெல்ட் 9th December 1946. அதாவது வவல் பிளானில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, கேபினெட் மிஷன் பிளானை கொண்டு வருவாங்க. ஷிம்லா கான்ஃபரன்ஸை அரேஞ்ச் பண்ணுவாங்க. எதுக்காகனா, ஐஎன்சியும் முஸ்லீம் லீக்கும் வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஷிம்லா கான்ஃபரன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. Then election to the Constituent Assembly were held and an interim government was appointed under Nehru. And election to the Constituent Assembly வந்து நடக்கும். கமிங் டு லார்டு மவுண்ட் பேட்டன், March to August 1947. ஒரு வருஷம்லாம் கிடையாது. ஸோ March to August அந்த மந்த் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லார்டு மவுண்ட் பேட்டன் தான் வந்து லாஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. Important. Lord Mountbatten is the last viceroy of British India, first governor general of free India. இந்தியா பார்ட்டிஷன் ஆகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணது வந்து 3rd June பிளான் ஆர் மவுண்ட் பேட்டன் பிளான்னு சொல்லுவாங்க. ரிட்டையர்ட் இன் ஜூன், அதாவது மவுண்ட் பேட்டன் வந்து ரிட்டையர்ட் இன் ஜூன் 1948.
அதுக்கு அடுத்து வந்தது யாருன்னா சி ராஜகோபாலாச்சாரி. அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா யாருன்னா சி ராஜகோபாலாச்சாரி. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா சி ராஜகோபாலாச்சாரி. Indian Independence Act was passed by the British Parliament on 4th July 1947. Indian Independence Act. இந்தியாவுக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சுன்னா 15th August 1947. That's it. Do support SSC Destiny. Bye.